வைகுண்ட ஏகாதசி 30/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. மாதம் வர ஏகாதசியிலேருந்து விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு ஏகாதசி அன்னைக்காவது விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசினும் பெருமாள் ஏகாதசின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பெருமாள் மோட்சத்தை தருவார். ஏகாதசிக்கு முன்னால் வர தசமி அன்னைக்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். தசமி அன்னைக்கு வர இரவுலேருந்து நம்ம உணவு எடுக்கக்கூடாது. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எதையுமே சாப்பிடாமல் இருக்கணும். முழுசாக இருக்கிற அரிசி சாப்பிடக்கூடாது, அது பாவத்தை தான் சேர்க்கும். தண்ணீர் மட்டும் விரதம் இருந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், துளசி தண்ணீர் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். முடியாதவங்க பால் பழம் சேர்த்து விரதம் இருந்துக்கலாம். மறுநாள் ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் மூலியமாக பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு பெருமாள் எல்லா நலனும் நமக்கு தருவார். நாம் மோட்சம் அடையிறதுக்கான அருளையும் தருவார். விடியற் காலையில் 4 மணிக்கு மேலே ஒவ்வொரு கோவிலாக சொர்க்க வாசல் திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. டைமிங் தான் கொஞ்சம் மாறுபடும். பெருமாளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயும் பெருமாளுடைய மந்திரங்கள், ஸ்துதி, பாடல்கள் எல்லாமே அவரை நினச்சி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி காலையில் பெருமாளுக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விரதத்தை முடிக்கணும்.